ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காமன் ஃபார் ஆல். இது ஹெச்டிஎஃப்சி கொடுக்கக்கூடிய பரிவர்தன் இசிஎஸ்எஸ் அந்த ஒரு ஸ்காலர்ஷிப் தான். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 1st to 12th வரைக்கும், அப்புறம் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்து யூஜிலேயே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு, டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸு, ஐடிஐ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதே மாதிரி வந்து நீங்கள் இது படிக்கிறீங்க பிஜி படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இதோட பேசிக் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் கிளாஸ் 1st and 6th வரைக்குமே கூட 5th வரைக்குமே கூட நீங்கள் 55% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 6th to 12th வந்து இதே மாதிரி செட் ஆஃப் தான் இருக்குது. மேஜர் க்ரைட்டீரியா வந்து இதில் ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2,50,000. ஸோ வந்து கொஞ்சம் அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து அவங்க ஸ்கேல் அப் பண்ணணுன்றதுக்காக தான் இது. அதுலேயும் நீங்கள் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக உங்களோட சம்ஹவ் உங்களோட ஃபேமிலி க்ரைசிஸில் இருக்கும், நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல, எங்களால் வந்து ஒரு பிரேக்குக்கு மேலே வந்து படிக்க முடியல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரபிளி நிறைய சான்சஸ் கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக. ஸோ வந்து இதை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னா, கிளாஸ் 1st to 10th 15,000 வரைக்கும் பெர் இயர் கொடுக்குறாங்க. அதே வந்து கிளாஸ் 6th to 12th வரைக்கும் 18,000 பெர் இயர். ஈவன் டிப்ளமா படிக்கிறவங்களுக்கு, ஐடி படிக்கிறவங்களுக்குமே கூட இந்த 80,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்புறம் யூஜியில் வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா 30,000 வரைக்குமே. அதே யூஜியில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்லை ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஒன்று படிக்கிறீங்க, ஆர்கிடெக்சர் அந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா 50,000 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பிஜியில் அதே அப்படியே 75,000 வரைக்குமே கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், படி ஃபார் ஸ்டடியில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் போய் பரிவர்த்தன் இசிஎஸ்ல நீங்கள் எந்த கேட்டகரியில் செலக்ட் பண்ணுறீங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்களா, இல்லை வந்து காலேஜ் யூஜி அண்டர் கிராஜுவேஷனில் படிக்கிறீங்களா, இல்லை பிஜிக்காக செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்கிற செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதோட லிங்க், படி ஃபார் ஸ்டடியோட லிங்க், அதில் போய் பரிவர்த்தனில் வந்து பரிவர்த்தன் இசிஎஸ்ல நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே வந்து இந்த இதில் இருக்கிற அந்த டாப்பில் கொடுத்துருக்கேன். போய் படி ஃபார் ஸ்டடியில் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாகவே. ஸோ இது வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யாராவது அண்டர் ப்ரிவிலேஜில் இருக்கிறவங்க, அதே மாதிரி யூஜி பிஜி படிக்கிறவங்க, கொஞ்சம் அண்டர் ப்ரிவிலேஜ்டு ஸ்டூடெண்ட்ஸ், அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களோட ஃபேமிலி இன்கம் லெஸ் தென் 2,50,000 இருக்கிறவங்கள பற்றி சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலுமே இந்த வீடியோவோட கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்ளையிங் திஸ். தேங்க்யூ.